வணக்கம். இறை அருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? இந்த தலைப்பில் தான் நாம் இந்த பதிவை பார்க்க இருக்கின்றோம். சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய வீடு. பொதுவாக திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எல்லோருக்குமே ஒரு கற்பனைகள், கனவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, கனவுகள், கற்பனைகள், எதிர்பார்ப்புகள் இந்த மூன்றுக்கும் காரகிரகம் எது அப்படின்னாக்கா சூரிய பகவான். அவரே உங்கள் லக்னத்தின் அதிபதியாக வருவதனால இது மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக உங்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணை, திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது ஒரு சின்ன கசப்பு அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். அதை மாற்ற முடியாது. காரணம் அப்படின்னும் பொழுது உங்கள் லக்னத்தின் 6ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி இந்த இரண்டிற்கும் அதிபதியாக விளங்கும் ஒரே கிரகம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான். இப்போ சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு கெடுதலா அப்படின்னாக்கா இல்லை. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுக்க போகிறார். திருமண வாழ்க்கை பாதிப்பா அப்படின்னாக்கா இல்லை. ஏன்னா உங்களோட லைஃப் பார்ட்னராகி உங்களுடைய லைஃப்பில் கடைசி வரைக்கும் பயணிக்க போவது அவர் தான். அப்போது எது தான் உங்களை திருமண வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னாக்கா, உங்களுடைய கற்பனைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் தான் முதல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கையை பலவீனம் அடைய செய்யுது, ஒரு கசப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. எப்படி அப்படின்னாக்கா, உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் கொஞ்சம் நல்ல வெளிச்சமான ஒரு ஆள். தலைமை, முதன்மை, வேகம் இதெல்லாம் உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதுனால 4 பேர் அறியப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. சூரியன் அப்படிங்கிறத 4 பேர் அறியப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதனால் ஒரு 4 பேரால் அறியப்பட்ட ஒரு அன்பர்கள். இந்த 4 பேரால் அறியப்பட்ட ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அவங்கக்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கும். அதுலேயும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும், இப்படி பார்த்துக்கணும், இப்படி நடந்துக்கணும், வெள்ளையாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், படித்து இருக்கணும், இப்படி பல கற்பனைகள். அதனால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் பெரும்பாலும் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கை துணை அவங்க கண்ணில் படுகின்ற பொழுது மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, காதலில் இறங்கிடுறாங்க. எல்லாம் ஒருங்கிணைந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு வகையில், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அப்படி கிடைக்கும்போது இவங்க பெரும்பாலும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த காதலித்து அந்த அது அந்த காதல் திருமணம் வரலும் போயிடுச்சு அப்படின்னாக்கா, இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் கசப்புகளை வெளிக்காட்டுறதில்ல. சின்ன சின்னதாக இருந்ததுன்னா கூட அதை இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியோடு போயிடுறாங்க அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லாதம்போது அந்த பாஸ்ட்டையே நினச்சி இருக்கிறத வீணாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவங்களுக்குள்ள. சரிங்களா? சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்களில் கொஞ்சம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று, காதல் விஷயத்தில் ஒரு பலவீனம், அல்லது குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பலவீனம். இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்றத்தில் ஒரு சின்ன கசப்பை உணராமல் இவங்க வாழ்க்கையை கடப்பதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த 5க்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்திற்கும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கும் ஒரே அதிபதியாக வருவதனால இவங்க இந்த நிலைப்பாட்டை நிச்சயமாக தொடர்றாங்க அப்படின்றது தான் இதில் உள்ள யதார்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 6ஆம் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமே 7ஆம் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து பெறுகின்றது. அதனால் இங்கே கிரகங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக கொடுக்காதீங்க. ஆனால் ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது 6ஆம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு ஆதிபத்தியம். அதனால் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதே கொஞ்சம் காலதாமதமாக தான் நடக்கும். ஏன்னாக்கா 7, 6 சம்பந்தம் அப்படிங்கிறதுனால 7ஆம் இடம் என்பது திருமணம், 6ஆம் இடம் என்பது தடைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால் 7, 6 சம்பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் திருமணம் அப்படிங்கிறது தாமதமாக நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும். 2வது, 6ஆம் இடம் என்பது நோயை சொல்லக்கூடிய இடம்.
அதனால் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிஃபோர் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அளவில் வந்த நோய் வழி பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்காது. உங்களை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நோய் வழி பாதிப்புகள் கொஞ்சம் தெரிய வரும். பலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாக உள்ள வாழ்க்கை துணையை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும். அடுத்தது 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம். அதனால் வந்து பல நேரங்களில் வாழ்க்கை துணையை வந்து எதிரியாக மாறிவிடும் அமைப்பு உண்டு. இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டுரும். 6ஆம் இடம் என்பது கருத்து வேற்றுமையை கொடுத்துக்கும். அதனால் வந்து 7-6 சம்பந்தம் அப்படின்னும்போது சில நேரங்கள் எதிரியாகிவிடும். சில நேரங்களில் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்துடும். சில நேரங்களில் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ உங்களை பொறுத்தவரையிலும் திருமணத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கசப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக 7ஆம் இடம் அது வந்து அதனுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதுனால கும்பம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரும் கலத்தத்தை பொறுத்தவரையிலும் மதிக்கத்தக்கது, வணங்கத்தக்கது, உயர்வானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். உங்களின் திருமணத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னாக்கா, ஒன்று வயது வித்தியாசம் இருக்கலாம். ஒரு 10, 15 வயசு டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அல்லது நிற வித்தியாசம். ஒன்று நீங்கள் வெள்ளையாக இருப்பீங்க, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம். இப்படி நிற வித்தியாசம். அடுத்ததாக கல்வியல் வித்தியாசம். ஒருத்தருக்கு வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, எஜுகேஷன் நல்லா இருக்கும். இன்னொருத்தருக்கு எஜுகேஷன் கொஞ்சம் லோவாக இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா, பொருளாதார ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக ஒரு வித்தியாசங்களை இது வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, கலாச்சாரங்கள். நாங்கள் வேறு கலாச்சாரம், எங்கள் வாழ்க்கை துணை வேறு கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரியான இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். அப்படி இருந்தது அப்படின்னாக்கா, இந்த வித்தியாசங்கள் இருந்தது அப்படின்னாக்கா பெரிய அளவில் வந்து ஒரு லைஃப்பில் வந்து பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் வரதில்லை. ஏன்னா உங்களை பற்றிய விமர்சனங்களை வந்து வெளி ஆளுங்க அதிகமாக பேசிடுவாங்க. என்னப்பா இவ்வளோ அழகாக இருக்குது பொண்ணு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு பையன் அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியாட்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பொழுது உங்கள் இல்வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு வந்து குற்றம் குறைகள் வராது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேர் எதிர் திசையில் அமைகின்ற பொழுது அந்த இல்வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடும். லைஃப் லாங் கொஞ்சம் நல்ல அந்யோன்ய தம்பதிகளாக போயிடும். என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் பெரிய அளவில் வந்து இது வந்து பெரிய பாதிப்புகளை மன வாழ்க்கையில் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து பூர்த்தியாகி இருக்காது. இதுதான் வந்து நிதர்சனம். அதாவது வந்து பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்ற போது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாமல் வந்து மனசை வந்து கொஞ்சம் நோகடிச்சு இருக்கும். அந்த வலி வேதனைகள் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரோட வந்து அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து பாதிக்காது. இதுதான் வந்து நிதர்சனம். திரும்பவும் இங்கே வந்து மீண்டும் ஒரு முறை அதை வந்து பதிவு செய்கிறோம். ஆக சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் மன வாழ்க்கை அப்படின்னும்போது ஒரு சிறு கசப்பு இல்லாமல் வந்து மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நகராது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சரிங்களா? அதனால் வந்து பெரிய எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் கற்பனைகளும் வைத்து இருக்காதீங்க. அது நம்மளை வந்து அது நிறைவேறாத போது அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துடுது. ஸோ அந்த ஏமாற்றத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னாக்கா பெரிய அளவில் வந்து கனவுகள் கற்பனைகள் கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராய் என்னுடைய பரிந்துரை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.